நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். உங்கள் எல்லாத்தையும் ஒரு முக்கியமான செய்தியை பதிவிடுறேன். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாட்டி பேர் வந்து பாப்பா. இவங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் சாலையோரமாக ஆதரவு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையம் காவல்துறை மூலமாக அனாதன்னு சொல்லி தான் நம்மளுடைய பசியில்லா தமிழகத்தின் அன்னை ஃபாத்திமா அலி அன்புலத்தில் வந்து சேர்த்துருந்தாங்க. விசாரித்து பார்க்கும்போது இவங்களுக்கு குடும்பம் எல்லாமே இருக்கிறது தெரிஞ்சிச்சு. இவங்களுடைய குடும்பம், எங்களுடைய எல்லாருமே தென்காசி பகுதியில் ஹவுசிங் போர்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு வருஷமாகியும் நாங்கள் நிறைய முறை அவங்களை தொடர்பு கொண்டு சொல்லிட்டோம், இந்த மாதிரி உங்கள் அம்மா இங்கே இருக்கிறாங்க, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்ட்டு. இது நாள் வரைக்கும் அவங்க எந்த விதமான பதிலும் சொல்லலை. நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து முதல்ல வரும்போது நல்ல மனநிலையில் இருந்துட்டாங்க. இப்போ இவங்க மகளை தேடி பேரனை தேடி ஒரு வருடமாக இருந்ததுனால இன்னைக்கு இவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு உள்ளாயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வயது முதிர்வின் காரணமாக மனநலம் பாதிக்கப்பட்டாங்க. அரசு மருத்துவர் மூலமாக இவங்களுக்கு மனநல சிகிச்சையும் கொடுத்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். நாட்கள் ஆக ஆக இவங்களுக்கு வந்து இப்போ யூரின் போக முடியல, மோஷன் போக முடியல, இருந்த இடத்துலையே யூரின் போய் மோஷன் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட மரண தருவாயும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பேசினாலும் உங்களுக்கு காதும் கேட்க மாட்டேங்குது, கண் பார்வையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டாங்க, மரண தருவாயில் வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் அவங்க மகள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து இந்த அம்மாவை வந்து பாருங்க. வந்து இந்த அம்மாவுடைய ஒரே ஒரு ஆசை வந்து என் மகளை பார்க்கணும், என் பேரனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கு. நாங்களும் பல முறை சொல்லிட்டோம். இப்போ அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறோம்னா எங்களுக்கு பதில் சொல்றதும் இல்லை, ஃபோன்லேயே எங்களையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வர முடியாதுன்னா வர முடியாது, இதுக்கு மேலே எங்களை நீங்கள் டார்ச்சர் பண்ணாதீங்க. அப்போ நான் சொன்னால் இவங்க அனாதைன்னு எழுதி கொடுத்துருக்கேன்னா நாங்கள் அனாதை தான், இறந்தா அவங்களுடைய உடலை அவங்கள்ட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொன்னோம். அதுக்குமே அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. இறந்தா எங்களுக்கு செய்தியும் சொல்ல வேண்டாம், இறந்தா எங்களுக்கு உடம்பை ஒப்படைக்கவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாமல் போச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக அவங்களுடைய குடும்பத்துக்கு யாராவது ஒருத்தர் செய்தியை கொண்டு போய் சேருங்க. நாங்கள் வந்து அவங்க நினைக்கிறாங்க இவங்களை வந்து பார்த்தா எதுவும் பணம் கேட்பாங்களோ அப்படின்னு. எந்த விதமான பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. இவங்களை அவங்க கூட அனுப்பி விட்டுறணும், அதுவும் நாங்கள் அனுப்பிவிட மாட்டோம். இவங்க முழுக்க பசியில்லா தமிழகத்துடைய பராமரிப்புல தான் வாழ்நாள் முழுக்க இங்கே இருக்கணும் தான் எங்களுடைய டீம் எல்லாமே நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் இவங்களை தங்க தட்டில் தங்கினாலும் இவங்களுடைய மனசு அவங்க மகளை பார்க்கணும், அவங்கள பேரனை பார்க்கணுன்னு இருக்கு. கடைசி முறையாக அதாவது முதன்முறையாக அவங்கள தூக்கி வளர்த்து எல்லா விஷயமும் பார்த்துருக்கக்கூடிய இந்த பாட்டி அவங்களுடைய கடைசி ஆசையாக அவங்களுடைய மகளையும் அவங்களுடைய பேரனையும் முகத்தை பார்க்கணுங்கிறாங்க. பலமுறை முயற்சி செஞ்சு யாருமே வரல. இதுதான் கடைசி முயற்சி. இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். அவங்க வீடு தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. நம்ம ஹோம் தென்காசியிலேருந்து 3 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்குது. மொத்தமே 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வருடமாயும் அவங்க இந்த அம்மாவை பார்க்குறதுக்கு முயற்சி எடுக்கலை. இந்த வீடியோ மூலமும் அவங்க அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு அவங்க வரலை அப்படின்னா அடுத்த முயற்சியாக நாங்கள் எங்கள் அம்மாவை கலெக்டர்கிட்ட கூட்டு போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அவங்க மகளை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் வந்து அவர்களுடைய பேரை வெளியே சொல்லி அசிங்கப்படுத்தணுன்ட்டோ இல்லை அவர்களுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் எதுவுமே கிடையாது. அவருடைய புகைப்படம் எதுலேயுமே வராது, அவருடைய பேர் கூட நாங்கள் எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஆனால் இந்த பாட்டியை காமிச்சாகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தயவு செய்து அவங்களுடைய அம்மாவும் சரி, இவங்களுடைய மகளும் சரி, அவங்களுடைய பேரனும் சரி, இவங்களுடைய இறுதி காலத்தில் இவங்களுடைய முகத்தை வந்து பார்த்து உங்களுடைய முகத்தை இவங்களுக்கு வந்து காமிச்சிருங்க. இவங்களுடைய ஆத்மா நிம்மதியாக போகும். இப்போ நான் என்ன பேசினாலும் இவங்களுக்கு காது கேட்காது, கைகள்லாம் அவ்வளோ நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்த இடத்துல யூரின் மோஷன்லாம் போயிட்டாங்க. இவங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப சிரமம். நீங்கள் எந்த விதமான பொருளாதார உதவிகளும் நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த அம்மாவிட்டையும் அவங்களுடைய பேரண்ட்டையும் இந்த தகவலை மட்டும் சொல்லுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.